வந்திகா ஸ்க்ரீன். ஓகே வந்து பிஸ்மில்லா. ஆஹ் கடைசி பாடத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓண்டா வந்து பாப்போம். தீப் ஜிப் அண்டா பேல நான் சொன்ன போன கிளாஸ்ல ஜிப் அண்டா பேல. சாரி திபு ஜிபு. அபு ரெண்டா எப்படி வரும்? ஹப் அண்டா பேல. அபு வெரி அபு அபு. மபு குட். நாலாவது. அவுபு ஐன பாத்தீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆ, அவுபு அ உ அ உ ரெண்டு உச்சரிக்கப்படாது. உ அல்ல ஒன்று தான். ஔபு. அவுப் அவுபு ஆ ஔபு. அந்த ஔண்டு வாரத்துல அந்த முன்துண்டு வரது ஏன்ட்டு சொல்லி அதை விட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ண பாருங்க. ஔபு. அவுபு ஔபு. அவுபு ஆ மாஷா அல்லாஹ் வருது, பிரச்சனை இல்லை. ஆ ஆ என்று சொல்லுங்க பாப்போம். ஹ அ அ இல். ஆ ஆ அ அ ஆ அவுபு இந்த வருது மாஷா அ அல்லாஹ். அடுத்தவங்க பாப்போம். சுபு சோபு. சுவாதா. சுபு ம். கரெக்டா? போதுங்க. அடுத்த சோபு சரி. இத் இப் இபு இபு இபு. ஆ சிபு சிபு செகண்ட் பாக்ஸ் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க பாப்போம். செகண்ட் பாக்ஸ். சுபு சுபு போதுங்க. சோப் இன்னும் கொஞ்சம் தடிப்பா போதுங்க. சோபு. சுபு ம். இபு ஆ இபு. இபு சிபு சிபு கடைசி பல சீட உச்சரிப்பட்டும். சீபு. சிபு ஆ சி 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 சிபு சீபு என்னட்டு வரணும்? சிபு சி ஆ சிபு சி சீபு. திருப்பி வந்து பாப்போம். சிபு சிபு சீபு வரல. சிபு அண்ணா வருது மாஷா அல்லாஹ். திருப்பி போதுங்க. சிபு ஆ சோபு. இபு. சீபு. திருப்பி போதுங்க பாப்போம். மூணு. சுபு இபு சிபு இல்ல நீ ச அல்ல சி உச்சரிப்பு வரணும். சு இ சி சி. மூணாவது சீட உச்சரிப்பு வரணும். நீங்க உச்சரிக்க அப்படின்னா சிபு சிபு சி சிபு என்று உச்சரிக்கப்படாது. சரி மீது சிபு சி சிபு திருப்பி போதுங்க. சோபு. சி சுபு ஓகே. சுபு ஆ இப் இபு இபு அல்ல ஈபு. பாட சவுண்ட் ஈபு அண்டு போக கூடாது. ஈபு. இபு இதுதான் சரி. சிபு வெரி குட். சிபு மூணாவது மிச்சம் நார்மலா சிபுன்னு வரணும். அது ஓகே. இதை வந்து பாப்போம். தித் வெரி குட். ஹத் ஹத். ஹத் ம். அத் மத் மத் ம். பத் திருப்பி போங்க. தித் ஹத் மத் வித் ஆ ஆ பித் கடைசி பிள்ளையே. பத் சாரி பத் அதுதானே மாத்திட்டீங்க பாத்தீங்களா? திருப்பி
lit, hat, mat, bat. ஓகே, குட், நல்ல. கொஞ்சம் நாங்க நிதானமாகணும், அதே நேரத்துல ஸ்பீடாகவும் வேணும். நாங்க நிதானமாகவும் வேணும். ஏண்டா குர்ஆன்ல வந்து இப்படி ஒவ்வொரு எழுத்து எழுத்து எங்களுக்கு ஓதி கொண்டிருக்கல வேணா, நாங்க வசனமா ஓதுறதுக்கு அந்த அந்த டார்கெட்டுக்கு போகணும். இப்ப நான் கொஞ்சம் ஸ்பீட் ஆகணும், பட் ரொம்ப கவனமா போகணும். பெரிய ஏறப்படாது. ம், போதும். Inshallah. Sut, eat, sit. ஓகே, குட், நல்ல. இதே எப்படி வர சொல்லுங்க பாப்போம். ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுங்க பாப்போம். நான் அது போற உங்களோட ஐடியா தார நீங்க உங்களுக்கு ஓதுருங்க இன்ஷா அல்லாஹ். Tej, ஆ சரி, aj, had, அப்ப வராது. இங்க அந்த பாவ போடு tej, பாப்போம். பாவை போல ப உச்சரிச்சீங்களே இபுடு சொல்லி கலக்கி, ah, அந்த ஸ்டைல் தான் இது உச்சரிக்கணும். பாப்போமே. taju, taju, தா இல்ல பாத்தீங்களா, அங்க பிரதி te, te, தே இல்லையே, தீய te, வந்துக்குது, தே இல்லையே. ah, ti, ஆயிட்டானு. teju, ம். teju, aju, இல்ல, ஹ ஹஜு ஹஜு என்று போக கூடாது, அது போல. ha, aji, haji, ஹஜு. haji, maji, baji. திருப்பி போதுங்க பாபு. Teju, teju, haji, maji, baji. சரி, இப்ப நான் உங்களுக்கு அடுத்ததை போட்டுறேன். நீங்க ரெடி ரெடி ஆகுங்க. அதான் செல்லும் முடிஞ்சு நான் கேட்பேன். நாங்க அதான் செல்ற செல்லும் முடிஞ்சு கேட்கிறேன். நீங்க மனசு ரெடி ஆகிங்க இன்ஷா அல்லாஹ். சரி, பிஸ்மில்லா ஓதுங்க பாபு. அடுத்தது Tuju, பாத்தீங்க, இந்த tuju, சுஜு ஜூ சவுண்ட் வர இயலாது. tuju, ஆ tuju, சூஜி. tuju, அந்த 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 tuju, ஓட்ட நீங்க விடுற மிஸ்டேக்க சரியா நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா, பல இடங்களுக்கு போற நேரத்துல இதே மாதிரி புதிய புதிய என்ன எது வந்தாலும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க, தவறு விட மாட்டீங்க. ஏன்னா நீங்க சரியா விளங்கிட்டீங்க. அல்லது என்ன நடக்கும், நான் இங்க திருத்தினா ஒவ்வொன்றுக்கும் நான் திருத்தி கொண்டே நிற்கும். அது உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறது. அப்போ உங்களோட இந்த சவுண்ட்ல வந்து எங்கேயும் ஜூட உச்சரிப்பு போகணும். பால பூட உச்சரிப்புக்கு போறது பிழைங்கிறது போல, ஜீம்ல ஜூ சுஜு ஈஜு என்ன அந்த ஜூட உச்சரிப்புக்கு போறது பிழை, தவறு. நாங்க போகணும் இப்படி சூஜி ஈஜி சிஜி மேஜி ஹஜி டிஜி, இப்படி அந்த இஜிட சவுண்ட் தான் வரணும். இது விளங்கினா ஓகே. ஃபர்ஸ்ட்ல வாங்க பாப்போம். பாமோட மிஸ்டேக் வராமக்கிறது. tiji, குட், haji, maji, baji. குட், Suji, yiji, siji. வெரி குட். சரி, இப்ப லாம்ட உச்சரிப்புல வருவோம். இது வந்து பாப்போம். இங்க அதே மாதிரி உச்சரிக்க கூடாது. Til, ஜீமுக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் நாங்க உச்சரிச்சதுல பேயும் ஜீமும் தான் கொஞ்சம் வித்தியாசமானது என்று தெரியும். different. Til, hal, mal, jil. திருப்பி வந்து குட், நல்ல சரியா வந்தீங்க. திருப்பி ஒரு கோதுங்க அதே போல. Til, hal, mal, jil. ஓகே, பிஸ்மில்லா. இது வந்து பாப்போம். Sul, jil, ஆ பிள்ளை. jil, uh, jal, sil, jal. திருப்பி போதும். நீங்க அந்த டென்ஷன் ஆகிறீங்க. ஃபத்ஹத்துனுடைய உச்சரிப்பு, கஸ்ரத்துனுடைய உச்சரிப்பு, லம்மத்துனுடைய உச்சரிப்பு, இது மூணு நீ குழப்பி கொள்ள வேணும். அதுல நாங்க நிதானம் ஆகிக்கணும். ஸ்பீடா தான் ஓதணும், அந்த இடத்துல நாங்க நிதானமா தான் நிக்கணும் எப்பயும். திருப்பி வந்து ரெண்டாவது பாக்ஸ்ல First பிள்ளை. ல இந்த ஓடணும். ரெண்டாவது பாக்ஸ்லாம் பிள்ளை. இது முதலாவது பாக்ஸ்ல நாங்க வந்துட்டோமே, செகண்ட் பாக்ஸ். Sul, சரியா? சொல் சரி, நான் பிள்ளண்டா சொல்லுவேன். Jal, ஓகே. sil. ஆ ஏன் இதை நீங்க ஸ்டார்டிங் குழம்பு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க பாத்தீங்களா?
இன்னும் கொஞ்சம் இன்னொரு விஷயம் நீங்க அந்த சில் என்று வராம சி என்றதுக்கு போகாம இங்கிலீஷ்ல சி ஏபிசிட உச்சரிப்புக்கு தானே சி, அந்த சி சீல் என்று நார்மலா உச்சரிக்கும். நீங்க சில் சில் என்று அதை கொஞ்சம் ஹெவி ஆகுறீங்க, தடிமமா உச்சரிக்க பாக்குறீங்க, அது போல. ரைட். சில் சீல் நார்மல். சிம்பிளா நார்மலாக உச்சரிக்கணும், சி சீல் என்று நாங்க உச்சரிக்கணும். சரி, நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம். ரெக்கார்டிங் கவனமா கேளுங்கோ, உங்களோட தவறுகளை திருத்திக் கொள்றதுக்கு உங்களுக்கு பெரிய ஹெல்ப் ஆகுமா? எவ்வளவு பாவம். சிம் தீம் குட். ஹம் ஹம் ஹா இல்ல ஹ, ஹம். ஹ ஹம் 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 அல்ல, அதுவும் பிழ. ஹம் ஹம். ஹம் ஹம் ஓதுங்க. மம் ம ம் மம் சும் தும்மா. ஆஹா, லாஸ்ட் ஒன் எப்படி வரும் சும் பிழை? து து தா தாத் தாத் வெயிட் 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 வெயிட், லாஸ்ட்ல முதலாவது இப்போ நீங்க குழம்பிக்கிறீங்க. முதலாவது குழப்பம் என்னென்றால், நான் உங்களுக்கு குழப்பத்தை மட்டும் இல்லாம ஆகி தரேன், அது போய் ஆன்சர் பண்ணணும். என்ன எழுத்து இது? தாத் பாத்து, ஸ்வாத் தாத் இங்கதான் பிரச்சனை. என்ன வித்தியாசம் சுவாதுக்கும் துவாதுக்கும்? நீங்க சொல்ற சுவாதுக்கும் துவாதுக்கும் என்ன வித்தியாசம், டிஃபரெண்ட் என்ன? ஸ்வாதுக்கு டொட்டு வராது, ஆஹா. தாதுக்கு டொட்டு. அப்ப எங்க நீங்க துவா துவாதுன்னு போறீங்க, அது தொட்டு இல்லையே. அப்ப நீங்க தாதுன்னு ஸ்வாத் சொல்லுவீங்க. ஸ்வாத் முதலாவது நீங்க உறுதியாகணும், இது சுவாதுதான். இப்படி சொன்னீங்கல்ல வித்தியாசத்தை. வித்தியாசம் உங்களுக்கு வெரி கிளியரே, 100% உங்களுக்கு உறுதியா தான் நிக்கிறீங்க. வித்தியாசம் எனக்கு இப்படித்தான், இது வந்தா இதான்னு சொல்லி நாங்க உறுதியா தான் நிக்கிறோம், அது உங்களோட சரி. அதுல இருந்து நீங்க அடுத்த ஸ்டெப் வரணும், எஸ் இது சுவாது தான், துவாதல். அப்ப தா தூ தி இந்த சவுண்டுக்கு போறது பிழை என்று நான் கன்ஃபார்ம் ஆகணும். அதுக்கு போறோம் அடுத்த ஸ்டெப் தான் உச்சரிப்பு நான் ட்ரை பண்ணணும். சுவாது வந்திக்குது, அந்த சுவாதுட உச்சரிப்பு சாண்டு வருமா, அல்லது ஸ்வீ என்று போகுமா, அல்லது சூண்டு நாங்க வரணுமா? மேலே இருக்கிற அடையாளத்தை வச்சு நாங்க அதை அடுத்தத அவசரமா நாங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். சரி, ஃபாஸ்டா முடிவு எடுக்கணும் உச்சரிப்பு எப்படி என்று. இந்த தூக்கு இப்ப நாங்க ட்ரை பண்ணவே படாது. ஏன்? எங்களுக்கு வெரி கிளியர், டொட் வந்தா தான் நீங்க சொன்னது போல அது துவா அல்லது தி அல்லது து நான் ட்ரை பண்றோம். இந்த வித்தியாசம் விளங்க, அந்த வித்தியாசம் சரியா விளங்கிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. சரி, பெஸ்ட்ல இருந்து வாங்க. திம் ஹம் மம் சும் வேறங்க லாஸ்ட் எப்படி? சும் வெரி குட், சும் சோம். சு ஓகே. சோம், ஸ்வா சோ சோம். தூ சவுண்ட் வரையும் படாது, தூ சும். சவுண்ட் போக கூடாது. சுவாதிர சவுண்டிக்கிற அதே வடிவம் தான் நான் சொன்னேன் போன கிளாஸ்ல. எந்த ஒரு எழுத்துடையும் ஓகே. அதோட பேசிக்ல அடிப்படையில இருக்கிற அந்த சவுண்டை நாங்க என்ன செய்யக்கூடாது, மாத்தக்கூடாது. இந்த சாண்டா அந்த சா தான், சி சு எல்லாமே அந்த சாக்குள்ள நிக்கணும். அதுக்குள்ள சான்றதுக்குள்ள தூ அண்டோ தீ அண்டோ வடிவத்தை மாத்த இயலாது. ம். ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் பேசிக் வடிவத்திலிருந்து தான் மாறணும். பேசிக் வடிவம் என்ன? ஸ்வா. அந்த ஸ்வால இருந்து நாங்க மாறணும். ஆ. சரி, ரெண்டாவது பக்கம். ஜம் ஆஹா, பில. சிம் ஏ இல்ல ஜம். ஜ ஜம் யா, ஜம் ஜம், அந்த ஜ ஜம் சவுண்ட் வரணும், ஜம். ஆ ஜம் ம் ஜம் சிம் சிம் மிச்ச சிம்பிளா வரணும், தம் சிம். சிம் சிம் தம் டம். தெம் தெ வெரி குட், தெம் குட், நல்லா டம். தெம். உங்கள்ட்ட இருக்கிற பேசிக்கான அடுத்த பிரச்சனையை நான் சொல்லி தரேன். உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு விஷயம் வெரி கிளியரா மனசுல இருக்குது. ஆனா நீங்க உச்சரிக்கிற அந்த ட்ரெக்குக்கு வார நேரத்துல உங்களை நீங்க குழப்பத்துக்கு கொண்டு போய் கொள்றீங்க சில இடங்கள்ல. சுவாதுன்னு வார நேரம் சுவாதா தாதாட சவுண்டுக்கு போறது, மேல உச்சரிக்கிற தாண்டு உச்சரிக்கிறதா தேண்டு உச்சரிக்கிறதாங்கிறதுல சின்ன சின்ன இஷ்யூ
அந்த அந்த குழப்பங்கள்ல இருந்து நீங்க வெளிவாருதான் உங்களுக்கு அடுத்த மெயின் டார்கெட் ஆகிக்கணும். அதுக்கு நீங்க உங்களோட ஓதல் நிறைய கேளுங்க. அந்த குழப்பத்துக்கு தீர்வு என்னன்னு சொன்னா எங்கள்ட ஈக்கிற உறுதியை நான் கூட்டிக்கணும். நான் ஓதுறது சரி, என்னட்ட ஈக்கிற தவறு இதுதான், நான் இதுதான் பிளவு விடுறேன் என்றதை நீங்க விளங்குறதும் உங்களோட எது சரி. இப்ப நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சரின்னு சொல்லனே, சிலது நான் திருத்தி ஆம். தந்தாலும் உங்கள்ட்ட இருந்து நான் சரின்னு சொல்றேன். அப்ப நீங்க அந்த ட்ரெக்கை ஆம். நீங்க பிடிச்சி எது சரின்னு நீங்க பிடிச்சி கொள்றீங்களோ அது உங்களுக்கு இயல்பாக இன்ஷால்லா உங்களோட மனசுல அது பதியும். நான் ஓதின பாடம் எல்லாத்தையுமே கட்டாயம் ரிவைஸ் பண்ணுங்க. புதிய பாடம் இது ஒரு வித்தியாசமான பாடம். இந்த பாடத்தை ரெடி ஆயிட்டு வாங்க இன்ஷால்லா. இது கொஞ்சம் வித்தியாசமான பாடம். இதுவரைக்கும் நாங்க படிச்ச எழுத்துக்களை விடவும் கொஞ்சம் ஐடியா எடுத்தா ஓதலாம். ஐடியா எடுத்தா இதுக்கு முன்னாடி படிச்ச பாடத்திலிருந்து ஐடியா எடுத்தா ஓதலாம். அப்ப அதுக்குரிய ட்ரெக்கை பிடிச்சி கொண்டு வாங்க, நான் கிளாஸ்ல கேட்பேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். பரக்கலா.